உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன துறைய தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் கோபிகா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் வந்துட்டு என்சிசி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். எப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? 2018லயே ஸ்டார்ட் பண்ணேன். நான் நல்லா படிச்சது இப்போ இந்த 2 வருஷமா தான். தமிழ் எந்த மாரி படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க மேம். தமிழ் புரிஞ்சிட்டு படிக்கணும். நம்ம புக்ல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு கொஷின்னா எப்படி வந்துச்சு, இலக்கணங்கிறது எப்படி வந்துச்சுன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சு படிக்கணும். அது திரும்ப திரும்ப முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சியில வெற்றி பெற்றிருக்கீங்க. நான் இது 4. 4வது முயற்சி. கடந்த 3 முறைகள்ல என்ன தவறு பண்ணோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை திருத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா. நான் சரியா படிக்கல ஃபர்ஸ்ட் 2 தடவை. 3வது தடவை சரியா தான் படிச்சேன். ஆனா சரியா ரிவிஷன் பண்ணல. இப்போ வந்து சரியாவும் படிச்சு ரிவிஷனும் பண்ணியிருந்தேன். ஓகே. தமிழுக்கு வெளி புத்தகங்கள் எதுவும் படிச்சீங்களா? வெளி புத்தகங்கள் படிக்கல. எங்க சார் வந்துட்டு சரியா நடத்துனாங்க. இலக்கணம் அப்படிங்கிறது வந்துட்டு அவர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இப்படிதான் கொஸ்டின் கேட்டா இப்படிதான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எங்களுக்கு அது புரிய வச்சாரு கரெக்டா. அதனாலதான் தமிழ் ஓரளவுக்கு எங்களால சரியா பண்ண முடிஞ்சது. தமிழ் வந்து இப்ப நம்ம படிக்கிற மாதிரியே கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம படித்ததை வச்சு அவர் அப்ளை பண்ணி அப்படிதான் எழுதணும். மேக்ஸ் மாதிரி நம்ம அப்ளை பண்ணி தான் வந்துட்டு அடிக்க முடியும். ஓகே. இந்த கலைச்சொற்கள், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அதுக்கெல்லாம் என்னென்ன புத்தகங்கள் படிச்சீங்க? அதுக்கு நாங்கள் ஸ்கூல் புக்ஸ் தான் மோஸ்ட்லி படித்தோம். அது போக அப்புறம் வெளியில் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அந்த மாதிரி மெட்டீரியல் கிடைச்சுன்னா அதுவும் நாங்கள் படித்தோம். மேக்ஸ், கணிதம் எந்த மாதிரி படிச்சீங்கன்றது சொல்லுங்க. மேக்ஸ் வந்துட்டு டெய்லி போட்டு பார்த்தோம். என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நாங்களாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு. அதை எப்படி படிச்சீங்கன்றத சொல்லுங்க. ஸ்கூல் புக்கு கண்டென்ட் வந்துட்டு நாங்கள் சரியாக படித்தோம். ஒவ்வொரு லெசனும் அந்த சிலபஸ் பார்த்து அந்த டாபிக் பார்த்து கரெக்டாக நாங்கள் படித்தோம். நல்லா வந்துட்டு எங்கள் சார் எங்களுக்கு அவ்வளோ சொன்னாங்க. அவுட் சோர்ஸ் எதுவும் படிச்சீங்களா? ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் நாங்கள் அதிகமாக எதுவும் படிக்கல. எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சீங்க. ஜியோகிராஃபி, சயின்ஸ்லாம் படிச்சீங்களா இல்லை ஒமிட் பண்ணி? ஜியோகிராஃபி படித்தோம். சயின்ஸ் மட்டும் ஒமிட் பண்ணிட்டோம். நீங்க எப்படி ஒரு சிலபஸ் வைஸ் படிப்பீங்களா இல்லை புக் வைஸ் படிப்பீங்களா? சிலபஸ் வைஸ் தான் படிப்போம். சிலபஸ் வைஸ் தான் படிப்போம். ஒரு டாபிக் எடுத்து அது எல்லா அந்த டாபிக் எந்தெந்த புக்லலாம் கவர் ஆகுதோ அது ஃபுல்லாக படிச்சுப்போம். படிச்சிருக்கீங்க. ஓகே. மூணுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களா இல்லை தமிழ் மேக்ஸ் நிறைய படிச்சீங்களா? தமிழ் மேக்ஸ் தான் நாங்கள் அதிகமாக படித்தோம். ஏன்னா அதுதான் 125 மார்க் நமக்கு ஸ்கோர் பண்ணி தருது. அதனால அதுதான் நாங்கள் அதிகமாக படித்தோம். இது முன்ன விட இப்போ தமிழ் ரொம்ப கடினமாகிட்டே போகுது இல்லையா? தமிழ்ல எவ்வளவு கேள்விகள் போட முடியுங்களா? நான் வந்துட்டு 82 தான் போட்டிருந்தேன். 82 போட்டீங்க. ஓகே. இந்த எக்ஸாம் ஹாலில் அந்த ப்ரெஷர் இப்போ தமிழ் கஷ்டமா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது ஒன்றும் பெருசாக எதையும் யோசிக்கல. நமக்கு தெரியலனா தமிழ்நாட்டில் எவனுக்குமே அந்த கேள்விக்கு பதில் தெரியாது அப்படிங்கிறத நினச்சி நாங்கள் பாட்டில் எழுதிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். எக்ஸாம் ஹாலில் அந்த நேர மேலாண்மை எப்படி பண்ணீங்க? 3 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டது. 200 கேள்விகள் எழுதணும். அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது நாங்கள் கிளாஸ் டெஸ்ட் எழுதி எழுதி நாங்கள் எங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த 3 மணி நேரங்கிறது 2.5 மணி நேரத்தில் முடிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டது தான். ரிவிஷன் போன வாட்டி சரியா பண்ணலன்னு சொன்னீங்க. இந்த வாட்டி எவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க? திரும்ப 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 படித்தோம். காலையில் படித்தது வந்துட்டு மதியானம் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணேன். மதியானம் படித்தது நைட் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுவேன். காலையில் டெஸ்ட்டுக்கு போகும்போது காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்துச்சு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு போவேன். ரிவிஷன் பண்ண தான் அது வந்துட்டு எங்களுக்கு நல்லா புரிஞ்சது. அது இப்படி கேட்டால் அதை அப்ளை பண்ணுற மாதிரி வந்தாலும் இதுக்கு இப்படி தான் அப்படிங்கிறது நாங்களாக தெரிஞ்சுக்கிட்டோம். ரிவிஷன் பண்ணது தான் காரணம். இப்போ நோட்டிஃபிகேஷன் டு எக்ஸாம் பீரியட் ஒரு இடைப்பட்ட ஒரு 90 நாட்கள் இருக்கும். அந்த இடைப்பட்ட கேப், அந்த 90 நாட்களில் எந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம்? ஆல்ரெடி படித்ததை நாங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டோம். புதுசாக எதுவும் படிக்கல. அந்த 90 நாள் வந்துட்டு புதுசாக போய் படித்தா நமக்கு அந்த ப்ரெஷரில் மைண்டில் ஏறாது. ஆல்ரெடி எல்லாம் படித்து தான் வச்சுருந்தோம். அதை திரும்ப 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 நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிட்டோம். பிஒய்க்குலாம் பார்த்தீங்களா? அதுவும் நாங்கள் பார்ப்போம். டெஸ்ட் வைக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் சேர்ந்த மாதிரி கொஷின் எடுப்பாங்க எங்கள் அகாடமியில். அதனால எங்களுக்கு 2மே கவர் ஆயிடுச்சு. எவ்வளோ டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க? அவங்க ஒரு 300-400 டெஸ்ட் போட்டு பார்த்துருப்போம். எங்களுக்கு 2 நாளுக்கு ஒருக்கா டெஸ்ட் வைப்பாங்க எங்கள் சாரு. அதனால நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கோம். போட்டிருப்பீங்க. ஃபுல் டெஸ்ட் தமிழும் எழுதியிருக்கோம், ஜிஎஸ் எழுதியிருக்கோம், மேக்ஸ் அந்த மாதிரி 2 நாளுக்கு ஒருக்கா அப்படி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு மாதம் வந்துட்டு ஃபுல் டெஸ்ட் நிறைய எழுதிட்டு இருந்தோம். OMRலயே ப்ராக்டிஸ். ஆமாம். ஓகே. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அம்மா, அப்பா, தம்பி, பாப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. கடந்த 3 தோல்விகளில் நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க?
நமக்கு நாம மட்டும்தான். நம்ம கையில சம்பாரிச்சா மட்டும்தான் யாரா இருந்தாலும் நம்மள மதிப்பாங்க. அது நான் பயங்கரமா கத்துக்கிட்ட ஒரு பெரிய பாடம். ஓகே. இப்ப வெளியில இருந்து வர டிமோட்டிவேஷன்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? பேசுறவன் பேசிட்டே தான் இருப்பான். நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டு போகணும்னு மட்டும் நினைச்சேன். உங்களுக்கு இப்ப செல்ஃப் டவுன் ஆனா எப்படி உங்கள மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? நானா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சுருவேன். அப்புறம் இதுதான் நமக்கு வழி. இதுல கண்டிப்பா அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சுருவேன். ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க நீங்க. ஒரு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்குங்களா? நான் நெறைய ஃபோன் பார்ப்பேன். அதான் கேட்கிறேன். இருந்திருக்கா? இருந்திருக்கு. நான் பார்ப்பேன். அப்புறமேட்டுக்கு படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சுருவேன். படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் மொபைல் எடுப்பேன். சோசியல் மீடியாலாம் பயன்படுத்திட்டு தான் இருந்தீங்க. பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். இப்ப நீங்க 1 to 200 அந்த மாரி எழுதுவீங்களா எக்ஸாம? இல்ல மேத்ஸ் ஃபர்ஸ்ட் போடுவீங்க, ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் போடுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க அது? எக்ஸாம் எழுதுறது? ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே எழுதிருவேன். தமிழ் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அது நமக்கு 100 கொஸ்டின்ங்கிறதுனால தமிழ் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவேன். அதுக்கப்புறம் மீதி ஃபுல்லாமே வந்துட்டு கொஸ்டின் எப்படி இருக்கோ அப்படி போயிட்டே இருப்பேன். தெரிலன்னா அப்புறம் கடைசியில வந்துட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போட்டு பார்ப்பேன். தெரியாத கேள்வி சுத்தமாவே ஆன்சர் தெரியல. அதெல்லாம் எப்படி அணுகுவீங்க? என்ன தோணுதோ அது போட்டு வந்துட்டேன். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல பண்ணுவீங்களா? ஆ 2 இது ஈஸியா எலிமினேஷன் பண்ணிருவோம். மீதி 2 தான் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு கெஸ் பண்ணி அடிப்போம். கெஸ் பண்ணி போடுவீங்க. ஓகே. இந்த மொமெண்ட் எப்படி இருக்குங்க? ஆர்டர் வாங்கிட்டு வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விட நான் ஜெயிக்கணும்னு நினைச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அது நான் ஜெயிச்சது கிடையாது. நான் ஜெயிக்கணும்னு நினைச்சவங்க ஜெயிச்சது. அதனால என்ன சொல்றது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சந்தோஷத்த விட மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப 2026ல தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஐ மீன் ஆனுவல் பிளானர் குடுத்துருக்காங்க. அப்ப அத படிக்கிறவங்களுக்கு, புதுசா படிக்கிறவங்க இல்ல ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்களோட ஆலோசனை என்னங்க? நல்லா படிக்கணும். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கணும். தேவையில்லாத நம்ம எதையுமே யோசிக்கவே கூடாது. படிக்கிறோமா அந்த 1 வருஷம் ஒழுங்கா உட்காந்து படிக்கணும். அதுல போஸ்டிங் வாங்கிட்டு தான் நம்ம அடுத்த வேலைய யோசிக்கணும். அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தா போதும். ஓகே. இப்ப புதுசா இப்ப கல்லூரி முடிச்சுட்டு புதுசா டிஎன்பிஎஸ்சி படிக்க வராங்கன்னு வைங்களேன். அவங்க எங்கிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்றத சொல்லுங்க. தமிழ் தான். தமிழ் தான் நமக்கு ஸ்கோரிங் 100 கொஸ்டின் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து தமிழ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்துட்டு அதுதான் ஸ்கோர் பண்ணும். தமிழ் நல்லா படிச்சுக்கணும். மேத்ஸ் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது 2 தான் ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் நான் அவ்வளவா படிக்க மாட்டேன். இந்த பயணத்துல நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணும். எங்க அம்மா எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. எல்லாரும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தான் எல்லா அம்மாவும் நினைப்பாங்க. எங்க அம்மா மட்டும்தான் படி படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா 2 பேருமே எனக்கு வேலை 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 வேணும்னு மட்டும் தான் நினைச்சிருக்காங்க. அப்புறம் எங்க சாரு என்ன சொல்றது? கடவுள் மாதிரி. அவரு இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கவே மாட்டேன். அவரு தான் வீட்ல திட்டினாலும் யார் எதை சொன்னாலும் நீ படி உன்னால முடியும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் என்னை கொண்டுட்டு வந்து இந்த டிஎன்பிசி ஆஃபீஸ்ல கொண்டு வந்து நிக்க வச்சு இந்த பேப்பர் கையில கொண்டுட்டு வரதுக்கு ஒரே காரணம்னா அது அவர் மட்டும்தான். லைஃப்ல மறக்கவே முடியாது. இது கண்டிப்பா இது அவருக்கு தான் போய் சேரும்.